ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம மல்லி இருந்துக்கிட்டு எவ்வளவோ போராடினாங்க. நர்ஸு வேஷம்லாம் போட்டு அந்த ரஞ்சிதாவை கடத்திட்டு வந்து அவள் வாயிலேருந்து வாக்குமூலம் வாங்கலான்னு பார்த்தா, ஆனால் அது எதுவுமே நடக்கலை. இதை நினச்சி எல்லாருமே ரொம்ப கவலையாக தான் இருக்காங்க. அதுக்கு காரணம் இந்த ராஜேஸ்வரி சிவ பூஜையில் கரடி போந்த மாதிரி கரெக்டாக வாக்குமூலம் வாங்குற நேரத்தில் வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டா. அதனால் தேவசேனா மேடம் ரொம்பவே ஃபீலிங்கில் இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு வெக்கமாக இல்லையா? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் ஒரு பொண்ணுக்கு மயக்க மருந்து கொடுத்து அவளை கூட்டு வந்து அவள் வாயிலேருந்து இம்ப்ரோட்டைஸ் பண்ணி அவள் வாயிலேருந்து வார்த்தையை வாங்க பார்க்குறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு வெக்கமால? இப்படிலாம் பண்ணணும்னா ஹைகோர்ட்டில் நீங்கள் வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ண முடியும். அது எதுவுமே பண்ணாமல் என் தங்கச்சியை வச்சு என் பொண்ணை கூட்டு வந்து இப்படி கொடுமை பண்ணி அவள் வாயிலேருந்து வார்த்தையை வாங்க பார்க்குறீங்க. உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை கூட்டு வந்து ஒரு வக்கீலாக இருந்துக்கிட்டு நீங்களே இப்படி ஒரு வேலையை பண்ணுறீங்களே, உங்களுக்கெல்லாம் அசிங்கமாக இல்லையா? உங்களெல்லாம் ஹைகோர்ட்டில் யாருங்க வக்கீலாக வச்சிருந்தது? உங்களுக்கெல்லாம் அசிங்கமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்க. இல்லை சார், ஒரு நிரபராதி வந்து ஜெயிலில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. அவருக்காக எத்தனை தடவை வக்கீலை ஏற்பாடு பண்ணியும் இந்த ராஜேஸ்வரி அவங்கள வந்து செய்யவே விடலை, வாதாடவே விடலை. அதனால தான் இப்போ நாங்கள் இந்த மாதிரி இறங்கியிருக்கோம். இந்த கடைசி வாய்ப்பை கடைசி இயரிங்கில் நாங்கள் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் விஜய் வெளியே வரவே மாட்டார். அப்புறமா இவங்களுடைய வாழ்க்கையே வீணாக போயிடும். 1000 குற்றவாளிகள் தண்டிக்கப்படலாம், ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது இல்லையா? அந்த ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் இப்படி ஒரு வேலையை பண்ணோம். அது தெரிஞ்சுக்காமல் நீங்கள் வாய்க்கு வந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னதும், சரிங்க நீங்கள் இப்போ நினச்சதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் ராஜேஸ்வரி அதை பண்ண விடவே மாட்டாங்க, விடவும் இல்லை. அதுக்கப்புறமா ரஞ்சிதாவை கூப்பிட்டு அவங்க பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்ச பெரிய ஹாஸ்பிட்டலில் வச்சு ரஞ்சிதாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவளை சரி பண்ணிடுறாங்க. மறுநாள் காலையில் இயரிங் நடக்குது. அங்கே போய் நின்று நம்ம மல்லிக்கும் சரி தேவசேனா மேடமுக்கும் சரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஏன்னா எல்லா பாதையும் அடைச்சிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து அவங்க வித்யாமாவும் வராங்க. அவங்களுக்கும் எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல. அதுக்கு காரணம் இந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் எல்லா பாதையும் அடைச்சிட்டாங்க. இதனால அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே ஹிண்ட்டும் கிடைக்காதனால அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில் எத்தனையோ முறை தோற்று போயிருக்கோம். அப்போல்லாம் கூட இந்த அளவுக்கு நம்ம ஃபீல் பண்ணதில்லை, பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையில் அடுத்த அடிக்கு தான் அடி எடுத்து வச்சாங்களே தவிர இந்த மாதிரி அவங்க கஷ்டப்பட்டதே இல்லை. இப்போ இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு காரணம் இந்த ராஜேஸ்வரி தான். அதனால் கோர்ட்டில் வந்து தீர்ப்பை கொடுத்துட்றாங்க. இந்த சாட்சியங்களும் இது வந்து ஆதாரங்களும் போதுமானதாக இல்லாததால் இந்த கொலையை பண்ணது அந்த விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் தீர்ப்பை கொடுத்துட்றாங்க. அதனால் அவருக்கு கடுங்கோவல் தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அடுத்த இயரிங்குள்ள நீங்கள் சாட்சியங்களோடு வந்தால் இந்த தீர்ப்பு மாற்றப்படலாம், இல்லைன்னா இந்த தீர்ப்பு தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பை எழுதி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து ஜெயிலுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. அவருக்கு மரண தண்டனை கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இயரிங்கில் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அது கேட்டால் நம்ம மல்லிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஐயோ கடவுளே, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாமே வீணாக போயிடுச்சு. இத்தனை நாள் கஷ்டப்பட்டு இத்தனை வேலை செஞ்சு எல்லாமே வீணாக போயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணமான இந்த ராஜேஸ்வரியை நான் சும்மாவே விட மாட்டேன். இப்படி பண்ணிட்டாலே இவளுக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்? இத்தனை நாளாக ஒரு தம்பின்னு சொல்லிட்டு உயிரே விட்டாலே இப்போ இப்படி பண்ணிட்டாலே, இவளெல்லாம் நம்பி ஏதாச்சும் ஒரு இதில் காலை வச்சோன்னா நம்ம காலை வாரி விட்டுருவா. அதனால் இவகிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்மளும் எவ்வளவோ பொறுத்து போனோம், ஆனால் இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவள் வீட்டுக்கு போய் கழுத்தை பிடிச்சி கரன்னு நெரிக்கிறா. என்ன இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு நம்ம சந்திரகாந்தா மேடம் வந்துக்கிட்டு நீ எதுக்கும் கவலைப்படாத மல்லி, நாங்கள்லாம் உங்க கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஆறுதல் சொல்ல, நம்ம வித்யாமா ஒரு பக்கம் நீ எதுக்காக ஃபீல் பண்ணுற மல்லி? இத்தனை நாள் என்னுடைய கஷ்டகாலம் நான் வந்து ஹைகோர்ட்டில் மும்பையில் இருந்தேன். அங்கே ஒரு பெரிய பிரச்சனைனால அந்த கேஸ் வந்து நல்லபடியாக முடிஞ்சிட்டு இதோட சுத்தலான கேஸ், அதவே நான் வந்து சாதாரணமாக அடித்து தூக்கிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் ஒரு சப்பா மேட்டர், சால்ட் வாட்டர், நீ எதுக்கும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஆறுதல் சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்க கண்ணிலே கண்ணீர் பொலன்னு கொட்டுது. அதுக்கு காரணம் அவங்க விஜய் மேலே வச்சிருக்கிற பாசம். அந்த பாசத்துக்கு முன்னாடி வேற எதுவுமே இல்லை அப்படின்றதுனால அவங்க கதறி அழுதுட்டு இருக்காங்க. இவங்க கதறல் வந்து அந்த கடவுளுக்கு கேட்டுச்சுன்னா கண்டிப்பாக விஜய்க்கு எதிரான ஆதாரத்தை வந்து உடச்சி தள்ளிட்டு இப்போ இருக்கிற பிரச்சனையிலேருந்து அவங்கள காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புறீங்க அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து என்ன நடக்கும் என்ன நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நானும் விறுவிறுப்பாக அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தா இந்த கோர்ஸினையே ஒரு மாதமாக வச்சு ஓட்டிங்கிறாங்க. எனக்கும் கொஞ்சம் போர் தான் அடிக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, அடுத்து என்ன நடக்குது நம்மளே கொஞ்சம் கிரியேட் பண்ணி கதையை கொண்டு போனாதே டைரக்டருக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்க முடியும். அவர் என்ன நினைக்கிறாரு, நம்மளுடைய கதையும் அவர் கூட சிங்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.